वीरायूयं पादस्तुतिभिः सदान तुञ्जामि त्वाहमिषा जीवनाय कमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यजग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्रमेणम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு காணொளியில் நாம் சந்திக்கிறோம். ஒரு வருடத்திற்குண்டான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒரு வருடத்திற்குண்டான பலனை இந்த 2025 என்ன பலன் இருக்குன்றத பார்த்துட்டே வரோம். இதில் இன்றைக்கி குறிப்பாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குதுங்கிறத பேசுவோமே. இந்த 2025 கொஞ்சம் விசேஷமான வருடம்தான். ஏன்னா ஒரு வருடத்தில் 2025ன்ற ஒரே வருடத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது கிரகங்களினுடைய பெயர்ச்சியெல்லாம் இந்த ஒரே வருடத்திலேயே நடக்குது. இந்த வருடத்தில் என்ன பலன்கள் இருக்கும், எதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக பல காணொளிகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரோம். இன்றைக்கி நாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 என்ன பலன் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட, வளமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். சரி, இதனுடைய பொது பலனாக பார்த்தோம்னா இந்த 2025 சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபத்தோடு தான் வருடங்கள் இருக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா லாபத்தோடு தான் வருடங்கள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாளைய முயற்சிகள் எல்லாம் செய்திருப்போம் இல்லையா? நம்ம நிறைய முயற்சிகள் செய்திருப்போம். இந்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் அமையுது. நிறைய விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், நாம் செய்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. 2025 செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு லாபமான சூழ்நிலையும் இருக்குது. நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும், ஒரு பதவி உயர்வை ஏற்படுத்தும், ஒரு நல்ல உயர்ந்த அமைப்பு இந்த 2025 ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணத்திற்குண்டான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப நாள் நாங்கள் முயற்சி பண்ணுறோம், இந்த முயற்சி எங்களுக்கு இன்னும் சரியாக பலன் கொடுக்கலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் திருமணத்திற்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2025. புத்திர பாக்கியம் இல்லை, நாங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம், எங்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கல, இப்படி நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 2025 புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வருடமாக அமைகின்றது. ரொம்ப நாள் மருத்துவம் பார்த்தோம், மருத்துவம் பலன் கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகின்றது. இதில் நற்பலன்களும் உண்டு. சரி, எதுலாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற குறிப்பையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரே மாதிரி போயிட்டே இருக்க மாட்டோம். கவனமாக இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகளையும் நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா கவனமாக போய்க்கலாங்கிறதுக்காக தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நாம் பேசுகிறோம். இந்த 2025 சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியும் ஆரம்பிக்குது. சொல்லுவாங்க, அஷ்டமச்சனி ஆரம்பிச்சதுன்னா எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமும் தேவை. நம்ம முன்னால் சொன்னோம், இந்த வருடத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும், உங்களுடைய முயற்சி பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொன்னோம். இந்த அஷ்டமச்சனி இன்னொரு விஷயத்தையும் செய்யும். லாபங்கள் ஏற்படும் போது அதிகமான ஆசையை உருவாக்கும். எப்பொழுதுமே அஷ்டமச்சனி என்ன செய்யும்னா ஆசைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதன் பேரில் சில இழப்புகளும் ஏற்படும். நம்ம தேவைக்குண்டான லாபங்கள், நம்மளுடைய உழைப்பிற்குண்டான லாபம், முயற்சிக்குண்டான லாபங்களோடு போயிட்டே இருக்கிற வரைக்கும் 25 பெரிய அளவில் துன்பங்கள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நமக்கு பரவாயில்லையே, ₹1 நமக்கு ஒரு ₹3 லாபம் கிடச்சிருச்சு, ₹10 ₹5 கிடச்சிருச்சேன்னு பேராசைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முதலீடுக்கு போகிறது, யாரையாவது நம்பி கொஞ்சம் பொருளை முதலீடு செய்கிறது, இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய தேவைக்குண்டான லாபங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் லாபத்திற்கு ஆசைப்பட்டு போனோம்னா பொருள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய
சூழ்நிலையும் இருக்குது. சற்று கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய வருடமும் கூட இந்த 2025. எப்பொழுதுமே ஆசை ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி வரும்பொழுது தான் நாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வருடத்தில் அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகளும் இருக்குது. மனம் கொஞ்சம் தடுமாறும். தடுமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? சரி, என்ன நடக்குது, இதை என்னன்னு பார்த்துருவோம், கொஞ்சம் முதலீடு பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு தடவை போவோம். கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் 2025 பெரிய அளவில் ஆசையின் காரணமாக முதலீடுகளுக்கு போகாமல் இருக்க வேண்டியது அவசியம். மனம் குழப்பமாகும். கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய வருடம் இந்த 2025. அதே போல் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கும். நிறைய நண்பர்கள் சேருவாங்க. புதிய புதிய நண்பர்களால் பல சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். பல நண்பர்கள் சேருவாங்க. புதிய நண்பர்கள், புதிதாக நிறைய நண்பர்கள் சேருவாங்க. ஆனால் இவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய கடன் பிரச்சனைகளை எதையும் உருவாக்க வேண்டாம். வழினா யாராவது நம்மளை கூப்பிட்டு நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், உதவி செய்கிறேன்னு வழினா யாராவது வந்தாங்கன்னா நாம் என்ன செய்வோம்? சரி, கிடைக்கிறத வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணிடலாம், ஒரு பெரிய முயற்சிக்கு போகலாம், பெரிய லாபத்துக்கு போகலான்னு ஒரு முயற்சி பண்ணி உள்ளே போனோம்னா அந்த கடன் ஒரு சுமையாக சூழ்நிலையை மாற்றக்கூடிய அமைப்புகள் கூட உண்டு. ஆகையினால் கடன் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இந்த வருடத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய வருடம் சிம்ம ராசி நண்பர்கள். கணவன் மனைவி ரொம்ப இணக்கமாக இருக்கணும். ஒருத்தர் நல்ல புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் உருவாகும். புதிய நண்பர்களால் பிரச்சனைகள். வாகனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துக்களை தவிர்க்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக வாகனத்தில் போக வேண்டியது வர வேண்டியதெல்லாம் ரொம்ப அவசியம். ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கோல்சாரத்தினுடைய பங்கும் இருக்குது இல்லையா? ஆகையினால் ஜனனகால ஜாதகத்தில் கொஞ்சம் திசா புத்தியும் சரியில்லை அப்படின்னா கோல்சாரத்தினுடைய பலன் கொஞ்சம் அதிகமாக பலனை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருடமும் கூட. லாபங்கள் கொண்ட வருடம், புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய வருடம், திருமணத்திற்கு அனுகூலமான வருடம். நல்ல விஷயங்களும் இருக்குது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதிகமாக தவத்தில் கவனத்தை செலுத்துங்க, தியானம் செய்யுங்க, சுவாச பயிற்சி நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா மனம் தடுமாறாமல் இருக்கணும், மனம் ஒருநிலைப்படணும். நமக்கு இருக்கிற விஷயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரன் ஆகிட்டே இருக்கலாம். பெருசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டான்னா முதல்ல உங்களுடைய மனம் ஒரு நிலையான முடிவுக்கு வரணும். இதுக்கு கொஞ்சம் தியான பயிற்சி, இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய சூழ்நிலையாக கூட நினச்சிக்கலாம், ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய சூழ்நிலையாக கூட நினச்சிக்கலாம். இந்த சரியில்லாத காலகட்டங்கள்லாம் அஷ்டமச்சனியினுடைய காலத்தில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆசைகளை குறைச்சிட்டோம்னா இந்த அஷ்டமச்சனி பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ராகு கேதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மனக்குழப்பங்களோ உடல் சார்ந்த விஷயத்திலையோ கவனத்தை செலுத்துங்க. இறை வழிபாட்டால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடம் இந்த 2025. சற்று கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சிம்ம ராசி நண்பர்கள், இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமைய உங்களோடு நானும் அந்த இறைவனை வழிபாடு செய்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து
தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள், நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.